நீங்கள் புலம்பலோடு இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் சில வேளைகளில் சத்துருவானவன் குடும்பங்களுக்குள் புகுந்து தன்னுடைய விருப்பத்தின்படியே ஜனங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். குடும்பத்துக்குள் நுழைகிற சத்துருவானவன் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான், பல போராட்டங்களை கொண்டு வந்து போடுகிறான், வியாதிகளை கொண்டு வந்து போடுகிறான். இதனால் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய நேரங்கள் குறைக்கப்படுகிறது. அவரை தேடுகிற நாட்கள் குறைக்கப்படுகிறது, தேடுகிற நேரங்கள் குறைக்கப்படுகிறது, ஜெபிக்கக்கூடிய நேரங்கள் குறைக்கப்படுகிறது. சத்துருவானவன் இதையெல்லாம் குறிவைத்து குடும்பங்களை தகர்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, அந்த சத்துருவை நான் முறியடிப்பேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்களை நான் முறியடிப்பேன். நீ பயப்படாதே மகளே, அந்த பிரச்சனையை கண்டு பயப்படாத, அந்த போராட்டத்தை கண்டு பயப்படாத, உன் பிள்ளையின் காரியத்தை குறித்து பயப்படாத, உன் தொழிலை குறித்து பயப்படாத, உன் ஊழியத்தை குறித்து பயப்படாத. நீ எதுக்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறதையோ அந்த காரியத்தில் நான் ஜெயம் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.